நான் அருண். நம்முடைய 3வது கண் நிகழ்ச்சிக்காக என்னுடைய முதல் பயணத்திலேயே ரொம்ப ஆச்சரியமான ஒரு மனிதரை பார்க்க கிளம்பிட்டேன். நான் சந்திக்க போனவர் கேன்சரை கையாலேயே தொட்டு குணமாக்குற மிகப்பெரிய அமானுஷ்யத்தை செஞ்சவர். உலகமே கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்கிற இந்த சூழல்ல கேன்சரை கையால தொட்டு குணமாக்குறத தெரிஞ்சுக்கிட்டு நான் கிளம்பிட்டேன். நான் எம்மன்னு கூப்பிட்டேன், வாயான்னு கூப்பிட்டேன். பயப்படாத, ஒன்றும் இல்லைல்ல உனக்கு. என் கூட தான் இருக்கு. கையால் தொட்டு நோய்களை குணமாக்கும் அமானுஷ்ய மனிதர். கேன்சர் குணப்படுத்தியிருக்கோம், கிட்னி ஃபெயிலியர் குணப்படுத்தியிருக்கோம். டாக்டரால் முடியாத நோய் கண்டிப்பாக நான் குணப்படுத்தேன். நான் சந்திச்சவரு சூரியச்சந்திர பொன்னுசாமி பெருமாள். அவர் சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற இந்த திருமலை வாயில தான் இருக்காரு. இது வீடா இல்ல கோயிலா தெளிவா புரிஞ்சுக்க முடியல. இருந்தாலும் உள்ள வந்துட்டேன். மக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. என்ன மாதிரி சாமி தான் இருக்காங்க உடம்புல. 3 சாமி இருக்கு. சரி போலிதா மூச்சு திணறுக்குன்னு சொல்லி இப்ப திணறுதா, இப்ப சாமி வரைக்கும் திணறு. போ இங்கே சவுண்ட் கொடுக்கூடாது. நல்லா சொல்லு, யார் நீ? நான் யாரும் தெரியுதா? அண்ணன் யாரு? சூரியனுடைய பிள்ளையா? உங்க அண்ணனா? எல்லாரும் இருக்காங்களா? சரி, என்ன வேணும் உனக்கு? கனி வேணுமா இல்ல? வருமா? வேற என்ன வேணும்? ஒரு நிமிஷம் இந்த சாப்பிடு. போதும். வேற என்ன வேணும்? குடும்பத்தை காப்பாத்துறேன் போ. இப்போ இதுவரை காரணம் என்னன்னு சொல்றேன்னா, நான் பெருமாள் சூரியன் சாமி. சாமிகளுக்கு சக்தி கொடுக்குற சக்தி எனக்கு உண்டு. அதனால தப்பா நினைக்காதீங்க. ஒரு அம்மனுக்கு நான் குடும்பத்தை காப்பாத்துறேன், அதை பண்றேன், உன் எல்லையை காப்பாத்துறேன்னு சொல்ற காரணம் நான் தான் காப்பாற்றணும். அதனால அது தப்பா நினைக்க கூடாதீங்க யாரும். அங்க நடக்கிற விஷயங்களை நானும் ஆச்சரியத்தோட பார்க்க ஆரம்பிச்சேன். இப்ப பொன்னுசாமி பெருமாள் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறவரு ரோஸ். இவரு திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவரு. கழுத்துல கேன்சர் கட்டி வந்து உயிருக்கே போராடிக்கிட்டு இருந்தாரு. அவரோட மனைவி சரளா தான் பொன்னுசாமி பெருமாள் கிட்ட சிகிச்சைக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்க. இங்க வந்த பிறகு கேன்சர் கட்டியோட வீக்கம் வெகுவா குறைஞ்சுக்கிட்டே வருதான். தம்பி, இந்த கட்டிலாம் சின்னதாயிட்டு முடிஞ்சு போச்சு, சரியாயிட்டோம். போ. இந்த இது முந்தி கல்லு மாறிச்சு பத்தியா, சொல்லுவா கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிரும். இன்னைக்கும் தங்குறியா? ரைட்டு, சரி ரைட்டு, ஒன்று சரியாயிட்டா. வலி இப்போ இருக்கா? வாய் பேச மாதிரி இல்லைல்ல? சந்தோஷமா இருக்கு, நல்லா ஆயிட்டு இருக்கு. கேன்சர் முத்தி போனதுனால கடந்த சில மாதங்களா வெறும் லிக்விட் ஃபுட்டையே சாப்பிட்டு வந்திருக்காரு. இங்க வந்ததுக்கு அப்புறம் இப்ப நார்மலான ஃபுட்டை சாப்பிடுறாரு. அவரோட மனைவி சரளாவுக்கு தன்னோட கணவர் குணமாயிடுவார்னு நம்பிக்கை வந்துருச்சான். இதுக்கு முன்னாடி எத்தனை வாரம் அங்க வந்திருக்கீங்க? 6 வாரம் வந்திருக்கும். 6 வாரம் வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் வாரம் முதல் முறையாக அங்கே வந்தீங்கல்ல, அப்போ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ரொம்ப முடியாது, இவரால் நடக்க கூட முடியாது. ரொம்ப தொங்கி போயிட்டு சாப்பாடும் இல்லாமல் கஞ்சி கூட குடிக்க முடியாமல் இருந்தார். நாக்கும் ரொம்ப வீங்கி போயிருந்தது, பேச முடியாமல் இருந்தார். இப்போ கொஞ்சம் லைட்டாக குறைஞ்சிருது. இங்கே ஏதாவது என்ன செய்ய சொல்கிறாங்க? ஏதாவது பரிகாரம் ஏதாவது செய்ய சொல்கிறாங்களா? பரிகாரம்லாம் எதுவுமே கிடையாது. தேங்காய் வைக்கிறாங்க, 3 தேங்காய் வைக்கிறாங்க. அந்த தேங்காய் வச்சு வச்சு எடுக்கிறாங்க. அது அவங்களுக்கு தான் தெரியுது, என்னன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க தேங்காய் வைக்கிறதா சொல்கிறாங்க. அது வைக்கும்போது எப்படி இருக்கும்? வலி குறையுமா? வலி குறையுது. வலி குறையுது. பொன்னுசாமி பெருமாளுக்கு பக்கத்துல அவருடைய மகன் ஆகாஷ் சக்தியும் அவருடைய நண்பர் டாக்டர் விஜயகுமாரும் இருந்தாங்க. நான் பொன்னுசாமி பெருமாள் கிட்ட பேசணும்னு சொன்னேன். சம்பந்தப்பட்டவங்க எனக்கு உதவி பண்ணாங்க.
நோய்களை வந்து நீங்கள் தொட்டே குணப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி பண்ணுறீங்க நீங்கள்? நாங்கள் டாக்டரால் முடியாத நோய், பல நாட்களாக குணப்படுத்த முடியாத நோய்ங்கன்னா நான் கையை வச்சு குணப்படுத்துகிறோம். இந்த கோயிலில் வந்து ஒரு 3-4 நாள் அசைவம் சாப்பிடாம வந்து டாக்டரால் முடியாத நோய் இருந்தால் இங்கே நம்ம இந்த கோயில் வச்சு குணப்படுத்துகிறோம். இது நிறையா ஆதாரபூர்வமாக கேன்சர் குணப்படுத்தியிருக்கோம், கிட்னி ஃபெயிலியர் குணப்படுத்தியிருக்கோம், மனநிலை சரியில்லாதவங்க நிறைய பேர் அவங்க உடம்புல சாமி இறக்கி அப்படியே க்ளீன் பண்ணி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கோம். டாக்டரால் முடியாத நோய் கண்டிப்பாக நான் குணப்படுத்தேன். டாக்டர்களால கைவிடப்பட்ட கேன்சர் பேஷண்ட்டை தன் தொடுதல் சக்தி மூலமா குணப்படுத்தி இருக்கிறாராம். அவருக்கு இந்த சக்தி சூரிய சந்திர கிரகங்கள் மூலமா கிடைக்குதாம். நான் இந்த விஷயத்த அவருடைய நண்பர் டாக்டர் விஜயகுமார் கிட்ட கேட்டேன். அவரும் அந்த உண்மையை உறுதிப்படுத்தி அதுக்கான ஆதாரங்களையும் காட்டினாரு. அதை எப்படி சரி பண்ணுறீங்க? அந்த மாதிரி சரி பண்ணவங்களோட ரெக்கார்டு உங்ககிட்ட இருக்கு? இருக்குங்க. இப்போ வந்து ஒரு லேடி, ஒரு 41 வயசு லேடி வந்தாங்க. அவங்களுக்கு வந்து பிரஸ்ட்டில் கேன்சர் கட்டின்னு அவங்க லோக்கல் ஹாஸ்பிட்டலில் பார்த்து அதை கேன்சர்னு கன்ஃபார்ம் பண்ணி அதில் சில டவுட் இருக்குன்னு சொன்ன பிறகு அவங்க கேன்சர் ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாங்க. அங்கே வந்து அதுக்குரிய மேமோகிராம், எஃப்என்ஏசிங்கிற சைட்டாலஜி டெஸ்ட்டு இதெல்லாம் பண்ணி அந்த கேன்சர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சர்ஜரிக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம சாமியை பற்றி, பொன்னுசாமி பெருமாளை பற்றி, இந்த கோயிலை பற்றி யாரோ சொல்லி கேள்விப்பட்டு உடனே அந்த சர்ஜரியை அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்கிறாங்க. வந்து சாமி எதிர்க்க உட்காந்தாங்க. தன்னோட கண்ணீரோடு உட்காந்து சொன்னாங்க, காப்பாற்றி கொடுங்கன்னு. கவலைப்படாதுன்னு சொல்லிவிட்டு நெத்தியில் கையை வச்சுட்டு உங்களுக்கு 9 வாரங்கள் இங்கே வாங்க. அதே போல் வந்துக்கிட்டே இருந்தாங்க, வாரம் வந்துகிட்டே இருந்தாங்க. 7வது வாரமாக அந்த கட்டி காணாமல் போச்சு. பொன்னுசாமி பெருமாளால கேன்சர் குணமாக்கப்பட்டவர் தான் மகேஸ்வரி. அதுக்கான ஆதாரத்தை தான் டாக்டர் நம்ம கிட்ட கொடுத்தாரு. நானும் நேரடியாவே மகேஸ்வரி கிட்ட பேசினேன். கேன்சர் தனக்கு முற்றிலும் குணமாயிடுச்சுன்னு அவங்களே சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக்கப் பண்ணும்போது கேன்சருன்னாங்க. அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துகிட்டு சொன்னாங்க. நான் வந்து சரி நான் பார்த்து வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு 2 மாதம் நாட்டு மருந்து சாப்பிட்டேன். சாப்பிட்டோன்னே அப்புறமேல ஒருத்தர் சொன்னாங்க, இந்த மாதிரி கோயிலுக்கு போனால் சரியாகும் அப்படின்னாங்க. சரி நான் வந்து கோயிலுக்கு வந்தேன். சாமி பார்த்துட்டு சரி பண்ணிடலாம், நீங்கள் 9 வாரம் வந்தீங்கன்னா சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் நாட்டு மருந்தெல்லாம் சாப்பிடாம சாமி நம்பிக்கையோடு வந்து சாமி பிரார்த்தனை பண்ணி பார்த்தேன். எனக்கு இப்போ சரியாயிடுச்சு. திருப்பி வந்து நான் டாக்டர்கிட்ட போய் செக்கப் பண்ணி பார்த்தோம். 2 தடவை இதில் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரிப்போர்ட் பார்க்கும்போது அதில் இல்லைன்னு வந்துச்சு. அப்புறம் திருப்பி டாக்டருக்கேவும் மனசு இதாக இருக்குன்ட்டு திருப்பி ஒரு ரிப்போர்ட் எடுத்தாங்க. அதில் பார்க்கும்போது அதில் இல்லைன்னு வந்துச்சு. கைவிடப்பட்ட நோயாளிகளை குணப்படுத்துறதுக்கு அசாத்தியமான சக்தி வேணும். அந்த சக்தி எங்கிருந்து பொன்னுசாமி பெருமாளுக்கு கிடைக்குது? இதை பத்தி நான் கேட்டேன். இப்போ உடம்பு சரியில்லாதவங்களை வந்து நீங்கள் தொட்டு குணப்படுத்துறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ எப்படி இது அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர் அப்படிங்கிற மாதிரியா, இல்லை எப்படி தொடுறீங்க அந்த இடத்துல? ஒன்றும் அப்படிலாம் கிடையாது. ஆத்மாவில் முதல்ல தொடுறோம். நம்ம ஆத்மா இந்த தான் இருக்குது. ஆத்மா முதல்ல தொட்டு அந்த உடம்பு அப்படி ஃப்ரீ பண்ணுவோம். எனக்கு 2 சிஷியர்கள், அவங்களுக்கு கண் சக்தி கொடுத்து வச்சுருக்கேன். எல்லாருக்கும் கொடுக்க முடியும். எனக்கு முக்கியமாக பிடித்தமான 2 சிஷியர்கள், என் பையன் ஒன்று, டாக்டர் ஜி விஜயகுமார் ஒருத்தர். அவங்க 2 பேரும் கண் சக்தி கொடுத்துருக்கேன். அவங்க மூலமாக இந்த இடத்துல இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் அதை மாதிரி வச்சு அந்த இடத்துல கையை தொட்டு அதுக்குன்னு நரம்பு சம்மந்தப்பட்டதுக்கு அது ஒரு ட்ரீட்மெண்ட்டு. நீர் எடுக்கிறதுக்கு தேங்காய் தலையில் வச்சு நீர் எடுத்துருவோம். பொன்னுசாமி பெருமாள் நோயாளிகளை பரிசோதிக்கிறாரு. அப்போ பக்கத்துல இருந்து ஆகாஷும் டாக்டர் விஜயகுமாரும் கண் சக்தியால பேஷண்டோட நோயை கண்டுபிடிச்சு சொல்றாங்க. கண் சக்திங்கிறது கிட்டத்தட்ட டாக்டர்கள் பயன்படுத்துற ஸ்கேனர் மிஷின் மாதிரிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். உங்க பையனுக்கு அந்த பார்வை சக்தி கொடுத்துருக்கிறதா சொல்றீங்க. உங்க பையன் அந்த பாக்குறதுனாலயே குணப்படுத்த முடியுமா, இல்ல பார்த்து இந்த இடத்துல பார்த்து இந்த இடம் சொல்லி நான் என் கையை வச்சுதான் நீங்க தான் என்னுடைய கை கால், என் பையனுக்கு அப்படி சக்தியெல்லாம் கொடுக்கல. பார்வை மட்டும்தான் அவனுக்கு கண் சக்தி. அது பேரு அந்த கண்ணு மூலமா அவனுக்கு என்ன நோய் இருக்குது தெரியும், சாமி உடம்புல இருக்க தெரியும், மூளையில என்னதாட்டு இருக்கா, மூளைக்கு கீழே என்ன சக்தி, எலும்புல என்ன ப்ராப்ளம் இருக்கு, எல்லாம் அவனுக்கு. கண் சக்தியை பத்தி டாக்டர் விஜயகுமார் கிட்ட கேட்டேன். அவரு பொன்னுசாமி பெருமாள் உத்தரவு கொடுத்தாதான் தனக்கு கண் சக்தி வரும்னு சொன்னாரு. இது இந்த பொன்னுசாமி பெருமாள் சார் கூட இருக்கும்போது மட்டும்தான் இருக்குமா, இல்ல வெளியில போயிட்டா உங்களுக்கு இந்த கண் இருக்குமா? கண்டிப்பாக அவர் கூட மட்டும்தான் இருக்கும். அவருடன் நான் இருக்கும்போது எனக்கு மட்டும் இல்லை, அந்த பையனுக்கும் அப்படி தான். அவரோட நாங்கள் இருக்கும்போது மட்டும்தான் அவர் பாருன்னு சொன்னாதான் எங்களுக்கு தெரியும். முறையா எம்பிபிஎஸ் படிச்சவர் டாக்டர் விஜயகுமார். அவரு கண் சக்தி மூலமா நோயாளிகளோட என்ன ப்ராப்ளம்ஸை கண்டுபிடிச்சு சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த கண் சக்தியை வச்சுக்கிட்டு தான் இந்த இடத்துல நோய் இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்து சொல்றீங்க. பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியும்?
இப்போது நம்ம ஸ்கேனிங் பண்ணால் எப்படி தெரியும், அதே போல கண்ணை மூடுனா உயிரோட்டமே ஒருத்தர் உடம்புல கட்டி இருக்குது, ஒரு லேடி வர்றாங்க கர்ப்பப்பையில் கட்டி இருக்குது, சில லேடிஸ் வராங்க மார்பில் கேன்சர் கட்டி இருக்குது, சில பேருக்கு மூளையில் கட்டி இருக்கலாம், அது கேன்சராக இருக்கலாம், நான் கேன்சர் டியூமராக இருக்கலாம். இப்படி ஏதாவது கட்டி இருக்குது அப்படின்னா அது அப்படியே அந்த கட்டி வந்து ஸ்கேன் பண்ணால் எப்படி தெரியுமோ அதே போல் கண்ணை மூடி பார்த்தா எங்களுக்கு உயிர் க்ளீனாக தெரியும். எங்கள் அப்பா கை வைப்பாங்க, அப்படியே அது குறையும், அந்த கேன்சர் கிருமி அப்படியே அழியும். இது ஆத்மான்னு வச்சுக்கணும். இப்படி ஷேக் ஆகும். அந்த ஷேக் ஆகிறத வச்சு நம்ம சாமிக்கிட்ட கேட்கணும். ஆஞ்சநேயர் இருக்காரு, நான் ஆஞ்சநேயர் பார்த்துருக்கேன், ஆஞ்சநேயர் நல்லா பேசுவார் என்கிட்ட. அம்மாவோட ஆயுஸ் கம்மியாக இருக்குது, 12 மணி நேரம் தான் இருக்குது, 24 மணி நேரம் தான் இருக்குது, ஒரு நாள் இருக்குது, 2 நாள் இருக்குது, 1 வருஷம் இருக்குது, 15 அப்படி சொல்லுவாங்க. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. இந்த கண் சக்தியை எதுக்காக மத்தவங்களுக்கு பொன்னுசாமி பெருமாள் தரணும்? அது அவரே பார்க்கலாமே. ஆனா அதுக்கான நேரம் தனக்கு வரலன்னு சொல்றாரு. இதையே டாக்டரும் வலியுறுத்தினாரு. சார், இதை வந்து உங்களை பார்க்க சொல்றாங்கல்ல, இது அவரே பார்க்காம ஏன் உங்களை வச்சு பார்க்க சொல்றாங்க? அவருக்கு இந்த கண் சக்தி இன்னும் முழுசாக வரலைங்கிறார். அவருடைய 44 வயசுக்குள்ள அது பூர்த்தி ஆகுன்னு சொல்லிட்டு இருக்கார். இப்போ நான் அதை பற்றி நானே இந்த கேள்வி நானே அவர்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் சொன்ன பதில், எனக்கு வந்து முழுக்க 44 வயசு ஆன பிறகு தான் முழு தெய்வ பிறப்பை நான் அடையிறதாக எனக்கு உத்தரவு வந்திருக்கு. அது வந்து வர 5/11/2014 5/11/2014 அது என்னுடைய 44 வயசு பூர்த்தி ஆகுது. அப்போ எனக்கு முழு தெய்வ சக்தியை நான் வந்து சாதாரண மனுஷ வாழ்க்கையிலேருந்து முழுக்க தெய்வ வாழ்க்கையில் நான் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்போ எனக்கு முழு கண் சக்தி வந்துடும், அப்போ நானே எல்லாம் பார்த்து செஞ்சிருவேன் அப்படின்னு எனக்கு பதில் சொன்னார். பொன்னுசாமி பெருமாளின் மகன் ஆகாஷ் தன் கண் சக்தியின் மூலமா அப்பாவோட ட்ரீட்மெண்ட்ல கேன்சர் கிருமிகள் அழியறத பாக்குறாராம். தன் அப்பாவை விட்டு 41 அடி தூரம் போயிட்டா கண் சக்தி வேலை செய்யாதான். இப்போ கேன்சர் வந்தவங்க இங்க வரும்பொழுது அதை நீ பார்த்து சொல்ற அப்படிங்கிறாங்க. அந்த கேன்சருங்கிற கட்டி உனக்கு எப்படி தெரியும்? பார்த்த உடனே தெரிஞ்சிருமா? இப்போ நிறைய பேர் கேன்சர் இருக்கும், இங்கே இந்த தொண்டையில் இருக்கும், பாக்கு போட்டு அந்த மாதிரி. அப்புறம் லேடிஸ் அவங்களுக்குலாம் மார்பில் இருக்கும், வயிற்றுல இருக்கும், முதுகு தண்டுவடத்தில் இருக்கும். அதெல்லாம் எப்படி தெரியுமாண்ணா, இப்போ உங்கள் உடம்பு கண்ணை மூடி பார்க்குறோன்னா அந்த இடத்த ஒண்டி காமிப்பாங்க. அந்த கேன்சர் அந்த இடத்த காமிச்சு அதில் வந்து கட்டினா அந்த அந்த இது வந்து அப்படியே தெரியும், நம்மளுக்கு கட்டி மாதிரி தெரியும் அந்த உழுவ என்ன இருக்குது. அப்புறம் வந்து கிருமி மாதிரி காமிப்பாங்க, அது ஒவ்வொரு கிருமி மாதிரி இருக்குது. அப்புறம் என் காதுலையும் சொல்லுவாங்க, சாமி கேன்சர்ரா இவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி இருக்குப்பா. எங்கள் அப்பா கை வைப்பாங்க, அப்படியே அது குறையும், அந்த கேன்சர் கிருமி அப்படியே அழியும். கல்யாணமாகி பல வருஷங்களா குழந்தை இல்லாதவங்க இந்த கோவிலுக்கு வராங்க. பெரும்பாலும் டாக்டர்களால கைவிடப்பட்ட பெண்களும் வராங்க. அவங்கள தொடர்ந்து 9 வாரங்கள் இந்த கோவிலுக்கு வர சொல்றாரு. விழுப்புரத்தில் ஒரு இப்போ குழந்தை உண்டாயிருக்காங்க. லேட்டஸ்டாக இப்போ நடந்திருக்காது. ஸ்பெஷல் பூஜை ஏதாவது பண்ணுறீங்க? பூஜைலாம் கிடையாது. 9 வாரம் வர சொல்லுவோம். அசையும் சாப்பிடக்கூடாது, ஒரு மாத்திரை மருந்து கூட சாப்பிடக்கூடாது. இல்லை சார், நீங்கள் ஒரு மாத்திரை மருந்து கூட சாப்பிடக்கூடாது, 9 வாரம் தொடர்ந்து வரணுங்கிறீங்க. இங்கே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? இங்கே இருந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவாங்க. இங்கே தங்கிட்டு போவாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு காலையில் வந்துட்டாங்கன்னா ஒரு 10 மணிக்கு வந்துட்டாங்கன்னா ஒரு சாயங்காலம் 2 மணி 3 மணிக்கு போல் கிளம்பி போயிடும். பொன்னுசாமி பெருமாளின் ஆசீர்வாதத்தால டாக்டர்களால கைவிடப்பட்ட தம்பதியருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. டாக்டர் விஜயகுமார் அதை நினைவு கூர்றாரு. ஒரு பெண்ணுக்கு திருமணமாகி 16 வருடங்கள் கழித்து 41வது வயசுல அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. டாக்டரால் இனி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு டிக்ளேர் பண்ணவங்க நிறைய பேர் இங்கே வந்து இந்த சாமியுடைய அனுகிரகத்தினால, பொன்னுசாமி பெருமாளுடைய ஆசீர்வாதத்தினால குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லேடி 14 வருஷம் கல்யாணம் ஆகி, அந்த லேடிக்கு 41 இயர்ஸ், அவங்க ஹஸ்பண்டுக்கு 53. இந்த வயசில் இங்கே கோயிலுக்கு வந்து குழந்தை கிடச்சிருக்கு. பெண் குழந்தை பிறந்தது. அவங்க இந்த நவசக்தி அம்மன் ஞாபகமாக அந்த குழந்தைக்கு நவசக்தினே பேர் வச்சுட்டாங்க. கீதா இவங்களுக்கு திருமணமாகி 16 வருடங்களா குழந்தை இல்லை. உடல் பருமனை காரணம் காட்டி டாக்டர்கள் கைவிடப்பட்ட நிலையில தான் பொன்னுசாமி பெருமாளை சந்திச்சிருக்காங்க கீதா. இந்த அம்மனோட அனுகிரகத்தால அழகான பெண் குழந்தைய பெத்தெடுத்தாங்க. அந்த குழந்தைக்கு பெயர் நவசக்தி. நவசக்தி அம்மனால பிறந்த நவசக்திக்கு இப்ப வயசு 2.5 ஆகுது. 17 வருஷம் எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. அப்போ இங்கே வந்து நான் நல்லாகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து ஒரு 16 வருஷத்துல இங்கே வந்துட்டேன். வந்து ஒரு வருஷம் வந்தேன். கடைசியில் சொன்னாங்க ஒரு 3 மாதத்தில் இருக்குது, கண்டிப்பாக குழந்தை இருக்கும் அப்படின்னாங்க. அதே மாதிரி 3ஆம் மாதம் குழந்தை
வயிற்றுல தங்கி பிறந்து 18 வருஷத்தில் குழந்தை பிறந்தது. ஆமா, உங்க குழந்தைக்கு வந்து நவசக்தி அப்படின்னு பேர் வச்சதா சொன்னீங்க. உங்க ஆமாம். குழந்தைய நாங்க பார்க்கலாமா? பார்க்கலாம். நவச்சிட்டிங்களா? உன் பேர் என்ன சொல்லு? பேர் என்னமா? சக்தி. நவசக்தி சொல்லு. நவசக்தி. இப்ப சந்தோஷமா இருக்கீங்க? ஆமாம், வாழ்க்கையிலே ரொம்ப சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு. என்ன டாக்டர்கிட்ட போய் குழந்தை ஆமாம், இல்லைன்னு எங்களுக்கு சொன்னதுக்கு வாழ்க்கையே இல்லைல்ல, குழந்தை இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைங்கிற மாதிரி தானே இருக்குது. நான் வந்து எம்மனுக்கு கூப்பிட்டேன், இந்த வாயான்னு கூப்பிட்டேன். இல்லை இந்த ஆத்மா தூக்கிட்டு மேலே பண்ணு, இல்லை அந்த ஆத்மா வச்சுட்டு வா, என்கிட்ட வா பேசுவோம் அப்படின்ட்டு. இப்போ சாமியை வந்து என் உடம்புல இறக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க, அது முடியுமா? ஓட்ட போட்டு இறக்க முடியும். மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. குணப்படுத்த முடியாது என்ற கேன்சர் நோயாளிகளை குணப்படுத்தி இருக்காரு பொன்னுசாமி பெருமாள். இல்லை என்றவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி நிம்மதி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இறந்து போனவர்களா கருதி தூக்கி எறிந்தவங்களை மீட்டெடுத்து உயிரும் கொடுத்திருக்காரு. இங்க யாராவது இறந்து போற நிலைமையில வந்து நீங்க உங்க உயிர் கொடுத்து காப்பாத்திருக்கீங்களா? நிறைய பேர் இறந்து போனவங்க தான் உயிர் கொடுத்துருக்கோம். இறந்து போற நிலையில வர்றவங்களுக்கு உயிர் கொடுத்துருக்கோங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நிறைய பேர் இருக்காங்க. ஒரு குழந்தை ஒன்று டாக்டரால் முடியாது இறந்து போயிருன்னு சொன்னாங்க. அது முடிஞ்சாது அவ்வளோதான். குண்டாகி 40 கிலோ குண்டாகிட்டு 10 வயசு குழந்தை ஜாகையாக செய்யணும் அப்படிங்கிறது ஒரு நாள் வீட்டில் வச்சு கோயிலில் வச்சு தங்க வச்சு அந்த பொண்ணே 2 மாதத்தில் நார்மலாக ஆக்கியிருக்கேன். 50 கிலோ 40 கிலோ இருந்த பொண்ணு 14 கிலோவுக்கு மாறிச்சு. 12 வயசு குழந்தை. பொன்னுசாமி பெருமாளால எம்மனோட பேச முடியுமா? எம்மனோட வாதிட்டு பாவக்கணக்கு கம்மியா இருந்தா ஆயுள நீட்டிக்க முடியுமா? இறந்து போன நிலையில வர இங்க ஒருத்தவங்களுக்கு நீங்க ஆயுள நீட்டிக்கிறதா சொல்றீங்க, அது எப்படி பண்றீங்க? ஒரு பாட்டி வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் 62 வயசு ஒரு பாட்டி வந்து திடீர்னு ஒரு 1:30 மணிக்கு வந்து கூப்பிட்டாங்க என்னைய. அப்போ வந்து நான் வீட்டை விட்டு வெளியே வர்றேன்னு பார்த்தா அங்கே எம்மன் இருக்கார். எம்மன் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் தூக்கிட்டு போவார். அவரை ஆத்மா தூக்கிட்டார் வெளியே. அவர் தான் தூக்கிட்டு கடைசியாக கொண்டு போவார். அவர்கிட்ட தான் பாவக்கணக்கு அங்கே தான் மேலே தான் முடிவு பண்ணுவாங்க. நான் வந்து எம்மனை கூப்பிட்டேன், இந்த வாயான்னு கூப்பிட்டேன். இல்லை இந்த ஆத்மா தூக்கிட்டு மேலே பண்ணு, இல்லை அந்த ஆத்மா அங்கே வச்சுட்டு வா, என்கிட்ட வா பேசுவோம் அப்படின்ட்டு என் பையன் உடம்புல எமனை இறக்குனேன். எதுக்கு எடுக்கிறான்னு கேட்டால் அவங்க பாவம் முடிஞ்சு போச்சு, நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னாரு. இல்லை எனக்காக வச்சுட்டு போங்கன்னா சரி, ஏதாவது புண்ணியம் கணக்கு இல்லையே அப்படின்னாரு. இல்லை எனக்காக வச்சுங்க, கோயிலுக்கு கொஞ்சம் அன்னதானம் போடுறாங்க, சரி செய்கிறாங்க, அதனால் அனுப்புவீங்க அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவங்க இந்த போட்ட உடனே 2 நிமிஷத்தில் எழுப்பி உட்காந்தான் நார்மலாக. உயிரை முடிஞ்சு போச்சு அப்படிங்க அவங்களுக்கு. நம்ம ஏதாவது ஒரு வேலை இருக்குது, எனக்கு வச்சுக்கிடுங்க, எனக்கு தேவைப்படுது, இல்லைன்னா அந்த குழந்தைக்கு தேவைப்படுது இப்படின்னு நம்ம ப்ரெஷர் பண்ணினால் யமன் விட்டுட்டு போயிடுவார். நம்மகிட்ட யமனை வந்து பேசுறக்கூடிய சக்தி எங்கிட்ட இருக்கு. பொன்னுசாமி பெருமாள் கூப்பிட்டா யமன் வந்தாகணும், எல்லா சாமியும் வரணும். அப்படி வரலன்னா அவரோட சூரிய சக்தியை பயன்படுத்தி அவங்கள அழிக்க முடியுமா? பொதுவா யமன்னாலே எல்லாருக்கும் பயமா இருக்கும் அப்படிம்பாங்க. நீங்க யமனை நேர்ல பார்த்ததா சொல்றீங்க, அவங்க கிட்ட பேசுறீங்க. எப்படி ஒரு சாதாரண மனிதன் எப்படி பேச முடியும்? என் உடம்புல வந்து நிறைய சாமிங்க உடம்புல இறங்குற சக்தி இருக்கு. 44 கோடி ஆத்மா இறங்குற சக்தி என்கிட்ட இருக்கு. உயிர்களை காப்பாத்துறதுக்காக பிறந்தவன் தான் அதுக்காக நான் உட்காந்துருக்கேன். இது யமனு கூப்பிட்டா கண்டிப்பாக வந்தாகணும். எந்த சாமி கூப்பிட்டாலும் வரலன்னா அந்த சாமி அழிச்சிருவாங்க. சாமி சூரியன்லேருந்து டேரெக்டாக அழிச்சிருவாங்க. ஓ, நீங்கள் கூப்பிட்டு வரலன்னா சூரியன்லேருந்து டேரெக்டாக அழிச்சிரும் அந்த சாமி. பொன்னுசாமி பெருமாளால எல்லார் தலையிலையும் ஓட்ட போட்டு கடவுளை உள்ள இறக்க முடியுமா? நம்ம ஆன்மாவை வெளியே எடுத்து நம்ம உடம்பைய பார்க்க வைக்க முடியுமா? இப்படி பொன்னுசாமி பெருமாள் சொல்ல சொல்ல எனக்குள்ள ஆச்சரியம் அதிகமாயிட்டே இருந்தது. இப்போ சாமியை வந்து என் உடம்புல இறக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க, அது முடியுமா? ஓட்டை போட்டு இறக்க முடியும், எல்லாரும் உடம்புலையும் இறக்கலாம். ஆனால் சிலவங்களுக்கு ஓட்டை இல்லாமல் இருக்கும், சிலவங்களுக்கு ஓட்டை போடலாம். கேமராமேனுக்கு லைட்டாக ஓட்டை போட்ட மாதிரி இருக்குது. அது மாதிரி இறக்கணும்னா இறக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. அவருக்கு நான் இறக்குற சாமி அவர் பெருமாளை நேரில் பார்க்கலாம், அவர் குலதெய்வத்தை பார்க்கலாம், முருகரை பார்க்கலாம், சிவனை பார்க்கலாம், யாரை பார்க்கணுமோ பார்க்கலாம். அவர் என்ன நினைக்கிறாரோ எல்லாம் பார்க்கலாம். அவர் விருப்பப்படுற யாருக்கு நீங்கள் அந்த ஓட்டை போட்டுறவங்களுக்கு முக்கியத்தில் 110 பேருக்கு ஓட்டை இருக்குது. இல்லை, ஓட்டை அப்படிங்கிறீங்களா, அது எங்கே இருக்கும்? அது ஆத்மாவுக்கும் சேட்டலைட் ஓட்டை மாதிரி இந்த இடத்துல விழும், இந்த இடம் வரைக்கும்.
தலைக்கு நடுவுல இருக்கிறது, இந்த இடம் இந்த பிறந்த அந்தர்யாமி இது இருக்கு பத்தியெல்லாம் தாயுடைய அந்தர்யாமி அப்படின்னு இந்த ஆத்மா சொல்லுவாங்க. வரைக்கும் ஓட்டை வரும். ஆ. அந்த ஓட்டையில தான் அந்த ஆத்மாவோட இந்த ஆத்மா போய் இந்த ஆத்மா மேல இறக்கி விட்டு இந்த ஆத்மா உள்ள இருக்காங்க. ஓ, அப்ப அந்த சாமி வந்து நம்ம உடம்புல இறங்கும் பொழுது நமக்கு இருக்கிற ஆத்மா எங்க அந்த போகும்? ஆத்மா வெளியே போயிடும். அதான் சாமி கிட்ட போயிடும். சாமி கிட்ட போயிடும். சாமி கிட்ட நேர்ல போய் பேசலாம். இப்ப கடவுள் இல்லைன்னா உங்க பக்கத்துல நின்று உங்க உடம்ப பாத்துட்டு இருக்கலாம். இப்ப கடவுள் நம்மளை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி வந்தோம் அந்த ஞாபகம் இருக்குமா? நல்லா ஞாபகம் இருக்கும். நல்லா ஞாபகம் இருக்கும். ஆனா நீங்க பேசுறது ஞாபகம் இருக்காது. நீங்க வெளியே நின்று பார்த்தது ஞாபகம் இருக்கும். நீங்க எங்க போனது ஞாபகம் இருக்கும். உங்க உடம்ப பற்றி உங்களுக்கு தெரியாது. உங்க உடம்ப பற்றி சுத்தமா தெரியாது. நீங்க உடம்புல நீங்க இருந்ததே தெரியாது. இந்த பேருமா சூரியனை பற்றி பெயராதுன்னு சொல்லுங்க. யாரு நீ? யாரு? நாகூர் தானே? நான் யாரும் தெரியுதா உனக்கு? நான் யாரும் தெரியுதா? சூரியன் தானே? நீ ஏன் கவலைப்படுறா? குழந்தை பாய்க்கு கொடுக்குறேன், நீ காத்து கொடுக்கணும். என்ன ரைட்டு? வேற ஒண்ணு என் கூட தான் இரு. நீ ஒண்ணு பண்ணல. ரைட்டு. சாப்பிட்டியா? என்ன வேணும் உனக்கு? கனி எது வேணுமா? நான் என் கூட தான் இருக்கணும். நீ சந்தோஷமா என் புள்ள தானே? கொடுங்க சீக்கிரம். என்ன வரேன் நானே அதான் கூடாது. அண்ணன் இருக்கேன். என்ன போதுமா? போ. இது நாகூர் ஊத்து ஊத்திருங்க. சரிம்மா போயிட்டு வாமா. நோய்களை தொட்டு குணமாக்குற பொன்னுசாமி பெருமாளை தான் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். காலையில் வரும்போதே இவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்கணும், இவர் எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு வந்தேன். அவர் மட்டும் இல்லாமல் அவரோட பையன், அவர் ஃப்ரெண்டு விஜயகுமார் எல்லாருக்கிட்டையும் நான் கேள்வி கேட்டேன். அவங்க எல்லாருமே ரொம்ப பொறுமையாக எனக்கு பதில் சொன்னாங்க. சரி முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படிங்கிறப்போ இங்கே நடந்த ஆச்சரியமான விஷயங்கள் என்னை இங்கேயே உட்கார வச்சிருச்சு. என்னை மறந்து நான் ரொம்ப நேரம் உட்காந்துட்டேன். ஸோ என்னோட அடுத்த அசைன்மெண்ட் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நான் அதுக்காக நான் போய்கிட்டு இருக்கேன். பாய். இன்னொரு எபிசோடில் சந்திக்கலாம். இன்னைக்கு மட்டுமே 200 பேருக்கு மேல இவரை வந்து சந்திச்சாங்க. இவரோட கை பட்டதுமே ஒவ்வொருத்தரும் ஆட ஆரம்பிச்சாங்க. தன்னோட கையால தொட்டு நோய்களை குணப்படுத்துற சூரிய சந்திர பொன்னுசாமி பெருமாள் நிச்சயமா ஒரு அமானுஷ்ய மனிதர் தான். இன்னைக்கு எனக்கு கிடைச்ச இந்த த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸை என் வாழ்நாள் முழுக்க என்னால மறக்க முடியாது. இதே மாதிரி அடுத்த ஒரு சுவாரஸ்யமான மேட்டரோட உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். 3வது கண் நிகழ்ச்சியில் நாளை. இந்த சாமி வரம் கொடுத்தாதான் இதை ஷூட் பண்ண முடியுமா? எந்த பொருள் அவன் முன்ன வச்சுட்டு போனா யாரும் சொல்ல மாட்டாங்க. அது கிட்ட போகும்போதே நல்ல பாம்பு விஷ மாதிரி இருக்கும். திருட்டை தடுக்கும் இசக்கி ஆவியா அம்மனா நமது குழு எதிர்கொண்ட திகில் அனுபவங்கள். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். 3வது கண் நிகழ்ச்சிக்கு பொருத்தமான சம்பவங்களோ செய்திகளோ மனிதர்களோ உங்க ஊர்ல இருந்தா தவறாம திரையில வர அட்ரஸ் மூலமா எங்களுக்கு உடனே தெரியப்படுத்துங்க. பேந்தர் டிவி, எண் 35, 3வது பிரதான சாலை, கலைமகள் நகர், ஈக்காட்டு தாங்கல், சென்னை 32. நான் யாரும் தெரியுதா? இன்னொரு